பேட்டையிலிருந்து புதுஜெர்சிக்கு வந்திருக்கிறார். கவிதை எழுதுவது, பட்டிமன்றம், கவியரங்கங்களில் தொடர்ந்து பங்கு பெற்று வருபவர். எண்ணில் பூத்தவை என்ற கவிதை தொகுப்பை தமிழ் தாய்க்கு வழங்கியவர். கவிதை பாடுக ஆனந்தன் அவர்களே. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் மானுட தத்துவத்தை இம்மண்ணிற்கு தந்த அழகே என் தாயே ஆதி தமிழே, முதலில் உன்னை வணங்குகின்றேன். காதலும் தத்துவமும் உங்கள் கவிதைகளில் வாழும். இன்று எங்களின் கவிதைகளும் உங்கள் செவிகளில் சேரும். கவியரங்க நடுவர் பேராசிரியர் கவிஞர் உமாதேவி அவர்களே, உங்களை வணங்குகின்றேன். காற்றிலே கலக்கும் கவிதைகள் என்றும் கரைந்திடா வண்ணம் இதய இருக்கையில் அமர்த்திட இவ்வரங்கில் செவிக்கதவு திறந்து காத்திருக்கும் செந்தமிழ் சொந்தங்களே, என்னோடு இணைந்து கவியரங்கம் சிறப்பிக்க இங்கே எழுச்சியோடு வந்திருக்கும் கவிஞர்களே, நற்றமிழ் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி கவிபாடத் தொடங்குகின்றேன். தாய் தந்தை தனியே விட்டு, தடம் பதித்த மண்ணை விட்டு, உசுரான உறவை விட்டு, குடிகாத்த குலசாமியை விட்டு, வசதியான வாழ்வை தேடி சொந்த மண்ணின் வாசம் சுவாசப்பையில் நிறைந்திருக்க அலைபாயும் அந்நிய தேசத்து கனவுகளோடு ஒரு விமான பயணம். கையசைத்து கண்ணீர் சிந்த வழி அனுப்பிய உறவுகள் கண்முன்னே வந்து போக கைவிளக்கை உயர்த்தியபடி வரவேற்றால் அமெரிக்க சுதந்திர தேவி. நான் கடல் கடந்து வந்து விட்டேன், ஏனோ மனம் மட்டும் இன்னும் ஊர் எல்லையை விட்டு வரவில்லை. கடவுச்சீட்டில் அச்சிடப்பட்ட நுழைவு இசைவின் வழி தென்பட்டது புதிதாய் ஒரு வானம், புதிதாய் ஒரு வாழ்வு. அந்நிய தேசத்திலும் மனம் மாறாமல் இருந்தது பாட்டன் பாட்டி கொடுத்த முனியப்பர் விபூதியும் திண்டிவனத்தம்மன் குங்குமமும் தான். பெற்றவள் கைமணமும் அன்பூரிய பதமும் சுற்றம் சூழ்ந்த சொந்த ஊர் தெருக்களும் பனிக்கட்டி வாழ்வின் பகட்டு புன்னகையில் உள்ளச்சூட்டில் உருகும் மெழுகாய் உறைந்திருக்கின்ற நினைவுகள். சொந்தமில்லா அந்நிய தேசத்து தெருவெங்கும் மக்கள் கூட்டம் இன்பத் துன்பங்களை சொல்லி அழ இங்கு சொந்தமென்று எவரும் இல்லை. வயதான காலங்களில் அருகில் இருந்து பெற்றோரை பேணவும் வழியில்லை. நரைத்த அவர்களின் முடிகளில் என் பிரிவின் கண்ணீர் காய்ந்து கிடக்கிறது. அடுத்த கட்டம் என்னவோ என்ற பயம். நுழைவு இசைவு புதுப்பித்தல் முள்வேலியாய் என் முன்னே நிற்கிறது. பெற்றோர் தாய்நாட்டில் தாம்பலம் மாற்றிட, சொந்தங்கள் கைபேசி திரைக்கு சந்தனம் பூசிட, மணமகனும் மணமகளும் வெவ்வேறு அயல் நாடுகளில் இருந்து வலையொலியில் இணைய இதோ இன்று நிச்சயம் நடக்கிறது. மனித வாழ்வின் மகத்துவத்தை அடியோடு புரட்டி போட்டு விட்டது புலம்பெயர் வாழ்வு. உறவுகளின் திருமணமும் ஊர்கூடும் திருவிழாவும் என் கைபேசியில் காணொலி பதிவாய் உணர்வற்று உறங்கி கிடக்கின்றன. அவ்வப்போது அதை உரசி பார்க்கும் மனம் மட்டும் கரைந்து கொண்டிருக்கிறது கண்ணீர் விட்டு. தாய் தந்தை இறுதிச் சடங்கிற்கு கூட செல்ல இயலாமல் இங்கு பிள்ளைகளின் மனம் கண்ணீர் வடிக்கிறது தினம் தினம். சொர்க்கத்திற்கு வழிகாட்ட நெய்ப்பந்தம் பிடிக்க வேண்டிய பேர குழந்தைகள் நெஞ்சமும் உள்ளுக்குள் உருகி கொண்டிருக்கிறது. குலசாமி கோயில் மரத்தில் சீட்டெழுதி கட்டி வைத்த கனவுகளுக்கு தினம் தினம் கணினி திரையில் விடை தேடிக் கொண்டிருக்கின்றேன். கனவு இல்லம் கண்டபோதும் கவலைகள் மட்டும் குறையவில்லை. எம் பிள்ளைகளின் படிப்பு பாதிக்குமோ என்னும் பெரிய அச்சம் நெஞ்சை அடைக்கிறது. ஊர் திரும்ப 1000 ஆசைகள் இருந்தாலும் கால்கள் நகர மறுக்கின்றன. பொருளாதார சங்கிலிகளும் பிள்ளைகளின் எதிர்காலமும் எம்மை பிணைத்து கிடக்கின்றன. தொலைந்து போன தொலைதூரத்து உறவுகளை தேடி அவ்வப்போது சிறு தொலைபேசி உரையாடல்கள். வண்ணத்து பூச்சியாய் சிறகடித்த வசந்தகால நினைவுகளை ஒரு சின்னஞ்சிறு பெட்டிக்குள் பூட்டி வைத்துவிட்டு அந்நிய தேசத்து முகவரியில் அடையாளம் தேடி அலைகிறது மனம். எத்தனை கிளைகள் விரித்தாலும்
எத்தனை கனிகள் பழுத்தாலும் மண்ணில் புதைந்த வேர்களை தேடி இம்மனம் மட்டும் கடல் கடந்து போய்க்கொண்டே இருக்கிறது. வாழ்க தமிழ். வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.